ஹாய் நண்பர்களே! நான் உங்கள் அபு நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க பண்ண போற அந்த சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த படம் போடுறதுக்கான மோட்டிவேஷன். மறக்காம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2017 வெளியான அலாங் வித் த காட் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இறந்த பிறகு நம்ம சோல் பாவ புண்ணியம் கணக்கிடுற 7 கடவுள் வைக்கும் சோதனைய வெறும் 49 நாளுக்குள்ள கடந்து போனாதான் அவங்களுக்கு மறுபிறவி எடுக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இல்லனா நரகத்துல அவங்க பண்ண பாவத்துக்கு ஏத்த மாதிரி தண்டனைகளை அனுபவிக்கணும். அப்படி வேலை செய்யும் போதே இறந்து போன நம்ம ஹீரோ அவர் அந்த சோதனைகள் எல்லாம் தாண்டி போனாரா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் உங்கள் அபு நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே தெரியுற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்துல பயங்கரமா தீப்பிடிச்சு எரியிற ஒரு பில்டிங்க தான் காட்டுறாங்க. அந்த பில்டிங்ல இருந்து நம்ம ஹீரோ ஒரு குழந்தைய காப்பாத்தி ஒரு ரோப்பு பிடிச்சு 2 பேரும் தொங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ரோப்லயும் தீ பிடிக்க ஆரம்பிக்க ஹீரோ கூட வேலை செய்யற ஒருத்தர் இந்தா என் கைய புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோ தொங்கிட்டு இருந்த அந்த ரோப்பும் தீ பிடிக்க 2 பேருமே கீழே விழ நம்ம ஹீரோக்கு அப்பதான் சின்ன வயசுல இருந்து அந்த எல்லா விஷயமும் ஒரு பிளாஷ்பேக் மாதிரி வருது. நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோக்கும் அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகல. உடனே அந்த சின்ன குழந்தைய எழுந்து சேஃபா அவங்க அம்மா கிட்ட ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோ அப்படியே எழுந்து போய் அந்த சின்ன குழந்தை கிட்ட உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா யாருமே நம்ம ஹீரோவை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே அங்க நம்ம ஹீரோவை யாரோ கிம்முன்னு கூப்பிட நம்ம ஹீரோவோ அந்த குழந்தை தான் நம்மள கிம்முன்னு கூப்பிடுறான்னு சொல்லிட்டு என்னோட பேர் கிம் தாம்மா உன்னோட பேர் என்ன அப்படின்னு திருப்பி கேட்க இப்பவுமே அங்க இருக்க யாருமே நம்ம கிம்ம கண்டுக்கல. என்னடா இது யாருமே நம்மள கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்க சைட்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தன் கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு இருக்க இன்னொருத்தியோ கியூட்டா சின்ன குழந்தை மாதிரி இருக்கா. இத பார்த்த நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்காதீங்க, தீ பிடிச்சிட்டு இருக்க பில்டிங் மேல விழுந்துற போகுது அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்க ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே தன் கூட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தன் இறந்துட்டான்னு தெரிஞ்சவனே எல்லாருமே அழ ஆரம்பிக்கிறாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்க அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான் கிம். நம்ம ஹீரோ இத பார்த்து ஷாக் ஆக அப்போதான் இங்க இருக்க அந்த 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை எதையுமே கண்டுக்காத அந்த 2 பேர் நாங்கெல்லாம் கிரிம் ரீப்பர், எங்க டீம்ல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறம் மேலோகத்துல நடக்க போற அந்த 7 விசாரணைகள்ல இருந்து உன்னை காப்பாத்தி மறுபிறவி எடுக்க வைக்க போறோம். எதுக்கு நாங்க உனக்கு உதவுறோம்னா நீ ஒரு பேரகான். பேரகான்னா அடுத்தவங்க உயிரை காப்பாத்த போய் தன்னுடைய உயிரை விட்டவங்கள தான் பேரகான்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு விஷயம் 422 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நடந்திருக்கு. இனி நாங்க தான் உனக்கான கார்டியன்ஸ் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்ல அப்பதான் அந்த பொண்ணு கூட இருந்த இன்னொருத்தன் நான் தான் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் வான். என்னடா நாங்க 3 பேர்னு சொன்னோம் ஆனா இங்க 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு பாக்குறியா? அவர் தான் கேப்டன், உன்னோட ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு போயிருக்காரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் சாப்பிட தான் போயிருப்பாருன்னு வான் கிண்டல் பண்ண அப்போ சடனா வானத்துல இருந்து ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போகுது. அப்போதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு. ஆனா அத நம்ம ஹீரோவால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னோட அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதற அந்த போர்ட்டல் நம்ம ஹீரோவை எங்கேயோ கூட்டிட்டு போயிடுது. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட ஃபியூனரல் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அங்க நம்ம கேப்டன் வான் சொன்ன மாதிரியே சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. அங்க சாப்பாடு நல்லா இல்ல போல ஹீரோவோட அம்மாவை பார்க்க போறாரு. அங்க ஹீரோவோட தம்பி அம்மா கிட்ட வாங்கம்மா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவை காட்டினா அவர் மேலோகத்துல கேட் ஆஃப் ஆஃப்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காரு. அங்க ஆல்ரெடி இறந்து போனவங்க நிறைய பேர் கூட்ட கூட்டமா நிக்க அந்த இடத்துல அந்த குட்டி பொண்ணு பாரகான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே எல்லாரும் முன்னாடியும் ஓடி வர அந்த இடத்துக்கு நம்ம கேப்டனும் வந்துடுறாரு. அந்த குட்டி பொண்ணு தன்னோட கையில இருக்க ஒரு டிக்கெட்ட அங்க இருக்க ஒரு சிலையோட வாயில வைக்கிறா. உடனே அந்த கேட்டோட வாசல்ல ஒரு பெரிய சிம்பிள் ஒண்ணு தெரியுது. இத பார்த்ததும் அந்த குட்டி பொண்ணு சந்தோஷப்பட இதுக்கப்புறம் நடக்க போற அந்த 49 நாள் விசாரணையில நீ பாஸ் ஆகி மறுபிறவி எடுத்துருவன்னு சந்தோஷத்தோட சொல்றா. அந்த கேட் வழியா முதல் விசாரணைக்காக நம்ம ஹீரோவும் 3 கார்டியனும் போறாங்க. அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ் சுத்தி எரிமலையா இருக்கு. இப்ப நம்ம வான் ஹீரோ கிட்ட நீ யாரையாச்சும் கொலைகளை பண்ணிட்டியா, எதுக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ இல்ல இல்ல நான் இது வரைக்கும் யாரையுமே கொன்னது இல்ல அப்படின்னு சொல்ல இப்ப எதுக்கு நம்ம ஹெல் ஆஃப் மர்டருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்க அப்போ அந்த குட்டி பொண்ணு இந்த இடத்துக்கு யாரையாச்சும் கொன்னாதானே கொண்டு வருவாங்க அப்படின்னு கேட்க இப்போ நம்ம கேப்டன் மொத்தமா 7 பெரிய பாவங்கள் இருக்கு, அதுல எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோ கிம் இது வரைக்கும் நான் யாரையுமே கொன்னதே இல்ல அப்படின்னு சொல்ல உடனே கேப்டனும் நீ டைரக்டா கொல்லணும்னு அவசியம் இல்ல, இன்டைரக்டா நீ பண்ண ஏதாச்சும் ஒரு விஷயங்களால ஒருத்தர் இறந்தா கூட அதுவும் கொலைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
அதே டைம்ல அந்த குட்டி பொண்ணு கண்ண மூடி நம்ம ஹீரோவை ஸ்கேன் பண்ண நம்ம ஹீரோ என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணால பார்க்க முடியுது. அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் விபத்துல மாட்டிக்கிறாரு. ஆனா அவரை நம்ம ஹீரோவால காப்பாத்த முடியல. அதனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் இறந்து போயிடுறாரு. தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம ஹீரோவும் இதுக்கு ஒரு காரணமாகிடுறாரு. நம்ம ஹீரோ இருக்கிற இடத்தை தவிர்த்து மீதி இருக்க எல்லா இடமும் இடிஞ்சு கீழே விழ பார்த்தா எல்லாம் நெருப்பு குழம்பு. அதுல நிறைய பேர் விழுந்து கீழே துடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ நிக்கிற இடத்துக்கும் நிறைய பேர் ஏறி வர ட்ரை பண்ண நம்ம ஹீரோவும் அவங்க கைய பிடிச்சு மேல தூக்க பார்க்க அப்போதான் அங்க காட் ஆஃப் மர்டரை காட்டுறாங்க. உடனே கொலையின் கடவுள், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க எல்லாரையும் காப்பாத்த பாப்ப அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோ பயத்துல நடுங்கி போயிடுறான். அந்த கொலையின் கடவுள் பக்கத்துல 2 வக்கீலும் இருக்காங்க. அதுல வயசான ஒரு வக்கீல் கொலையின் கடவுள் கிட்ட சொல்றாரு, இவன் அவன் கூட வேலை செஞ்ச ஃப்ரெண்டையே காப்பாத்தாம அங்கிருந்து கிளம்பி ஓடிட்டான். அதனால அந்த ஆபீசர் செத்து போயிட்டாரு. இது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு அந்த கொலையின் கடவுள் கிட்ட சொல்ல அங்க பக்கத்துல இன்னொரு வக்கீலையும் காட்டுறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இந்த வக்கீல் அந்த வக்கீலுக்கு சிக்னல் கொடுக்க அவனும் எழுந்து, ஆமா இது மிகப்பெரிய குற்றம், இவனுக்கு 50 வருஷம் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல கொலையின் கடவுளோ, அவன் ஒரு பேரகான், இன்னொருத்தவங்களோட உயிரை காப்பாத்த இவன் தன்னுடைய உயிரை விட்டிருக்கான் அப்படின்னு சொல்ல அதனால இவனுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலையின் கடவுள் சொல்றாரு. இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு அந்த வக்கீல பார்த்து அவர் கேட்க உடனே இதை கேட்ட வயசான வக்கீல் 50 வருஷம் இல்ல 5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல்ல காட்ட அதை பார்த்து அந்த இன்னொரு வக்கீல் 5 வருஷம் தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லிடுறான். அப்போ அங்க இருக்க கார்டியன்ஸ் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ கூட வேலை பாக்குற அந்த ஆள் தான் சொல்லியிருப்பான், என்னைய விட்டுட்டு மத்தவங்கள காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து 8 உயிர்களை காப்பாத்திருக்கான். இது எல்லாத்தையும் நம்ம கேப்டன் கொலை கடவுள் கிட்ட எடுத்து சொல்ல அதை கேட்ட கொலை கடவுள், சரி நீ உன்னோட ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்தாம போயிருக்கலாம், ஆனா அன்னைக்கு நீ 8 பேரோட உயிரை காப்பாத்திருக்க, அதனால நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல, இந்த முதல் விசாரணையில நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்றாரு அந்த கடவுள். இப்போ அடுத்த விசாரணைக்காக அடுத்த கடவுளை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு சொல்றா, இந்த விசாரணையில இருந்து நம்ம தப்பிச்சு போறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம பார்க்க போற கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா சோம்பேறிங்களுக்கு தண்டனை கொடுக்கிற கடவுள். ஆனா நம்ம ஹீரோ தான் ஓடி ஓடி உழைக்கிறவனாச்சே, சோ இந்த விசாரணையும் நம்ம அசால்ட்டா தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்ல அப்போ நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணு கிட்ட கேக்குறாரு, என்ன நீங்க காப்பாத்துறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட, எங்களுடைய 48வது பேரகான் நீ, மொத்தமா 49 பேரகானுக்கு நாங்க மறுபிறவி கொடுத்தா எங்க 3 பேருக்கு திரும்பவும் மறுபிறவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. ஒரு வழியா 2வது கடவுள்கிட்டயும் அவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த கடவுள் கிட்ட நம்ம குட்டி பொண்ணு, நம்ம ஹீரோ ஃபயர் ஃபைட்டரா இருந்திருக்காரு, அதுவும் இல்லாம பார்ட் டைம்ல இன்னொரு ஜாபும் பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்ல அந்த கடவுளே, இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்ல, ஓடி ஓடி உழைச்சிருக்க அப்படின்னு சொல்ல கடைசியா ஒரு கேள்வி கேக்குறாங்க, இதெல்லாம் எதுக்காக நீ பண்ண அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவோ பணத்துக்காக அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அந்த கடவுள் பயங்கர கோவத்துல, அப்ப காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணியா, உனக்கு கண்டிப்பா நான் தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு அந்த கடவுள் சொல்றாங்க. அப்படியே ஹீரோ நின்னுட்டு இருந்த அந்த மூங்கில் படகை கட் பண்ணி விட்டுறாங்க. அந்த மூங்கில் படகோ அப்படியே தண்ணியில நிக்காம போயிட்டு இருக்க அப்படியே நமக்கு கீழே காட்டுறாங்க. அங்க செக்குல எண்ணெயை அடைக்கிற மிஷின் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுல எல்லா மனுஷங்களும் ஓடிட்டு இருக்காங்க, நசுங்கி செத்துட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம ஹீரோ பயந்து நிக்க நம்ம கேப்டனும் அசிஸ்டன்ட்டும் தண்ணியில குதிச்சு அந்த படகை கீழே விழாம புடிச்சுக்கிறாங்க. அவன் பணத்துக்காக தான் பண்ணான், ஆனா எதுக்காக அந்த பணத்தை யூஸ் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? அவனோட அம்மாக்கு உடம்பு முடியல, அவன் தம்பி படிக்கிற காலேஜ்ல ஃபீஸ் கட்டணும், அதுக்காக தான் அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம கடவுள், நீ ரொம்ப நல்லவன் தான், நீ இங்க இருந்து அடுத்த கதவு தேடி போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கிருந்து கிளம்புன நம்ம ஹீரோவும் அவங்களோட கார்டியன்ஸும் நேரா ஒரு படகுல 3வது கதவை தேடி போயிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடியே நிறைய மான்ஸ்டர்கள் துரத்திட்டு வருது. இருந்தாலும் நம்ம கேப்டனும் அந்த அசிஸ்டன்டும் சேர்ந்து எல்லா மான்ஸ்டர்களையும் அழிச்சு துவம்சம் பண்றாங்க, ஹீரோவை காப்பாத்துறாங்க. அப்போதான் நம்ம கேப்டன் சொல்றாரு, உங்க குடும்பத்துல ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களோட ஆத்மா இன்னும் பூமியில சுத்திட்டு இருக்கு அப்படின்னு, அதனாலதான் இந்த மான்ஸ்டர் உன்ன கொலை பண்ண வந்திருக்கு அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்ல, இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள நம்மளால எல்லா கதவையும் தாண்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு நம்ம கேப்டன். சோ நம்ம கேப்டன் சொல்றாரு, நான் பூமிக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு போறாரு. பூமிக்கு வந்து நம்ம கேப்டனுக்கு அப்பதான் தெரிய வருது, செத்து போனது வேற யாரும் இல்ல, ஹீரோவோட தம்பி. கேப்டன் தன்னோட வாளை ஒண்ணு எடுத்து அந்த தம்பியோட ஆத்மாவை அங்க வர வைக்கிறாரு. ஆனா அந்த ஆவிய பாத்தீங்கன்னா கேப்டனுக்கே தண்ணி காட்டுது. நம்ம கேப்டனும் சும்மா இல்லைங்க, அந்த ஆவி பின்னாடியே
துரத்திட்டு போறாரு. கடைசியில ஒரு வழியா தம்பிக்காரனோட ஆவி எப்படியோ தப்பிச்சு ஓடிடுது. இங்க நம்ம ஹீரோவை காட்டினா மறுபடியும் அந்த மான்ஸ்டருங்க அந்த ஹீரோவை தாக்க வருதுங்க. கேப்டன் இல்லாம எப்படி சமாளிக்க போறோம்னு எல்லாருமே பதற இந்த இடத்துக்கு பெரிய உருவம் 2 வந்து அங்க இருக்க மான்ஸ்டருங்களை அடிச்சு போட்டுருது. வந்து இருக்கிறது யாருன்னு பார்த்தா கடவுளுக்கெல்லாம் கடவுள். அவர் தான் வந்து இவங்களை காப்பாத்தி இருக்காரு. கடவுளை பார்த்ததும் அந்த 2 கார்டியன்ஸும் தலை வணங்குறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே நின்னுட்டு இருக்க அவனோட தலையும் புடிச்சு தலை வணங்க வைக்கிறாங்க கூட இருக்க கார்டியன்ஸ். அப்போ அந்த கடவுள் கேக்குறாரு, இவன் தான் பேரகன் ஆச்சு, இவனை எதுக்கு இந்த மான்ஸ்டர்லாம் துரத்துதுங்க அப்படின்னு கேட்க, அதை சரி பண்ணதான் எங்க கேப்டன் பூமிக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க கார்டியன்ஸ். அந்த கடவுளோ எந்த ஆத்மா இப்படி பண்ணிட்டு இருக்கோ அதை ஒரு கதையை முடிச்சிருங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோவோட குடும்பத்துல இருந்து தான் ஒருத்தர் செத்து போயிருக்காங்க அப்படின்னு கேப்டன் சொல்லியிருந்தாருல. அதனால பயங்கர கோவத்துல அந்த கடவுளோட சட்டையை புடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறான். இத பார்த்த 2 கார்டியன்ஸும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க, ஆனா அந்த கடவுள் எதுவுமே பண்ணாம இவன் என்ன பைத்தியம் மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கிளம்பிடுறாரு அங்கிருந்து அப்படியே கிளம்பி அடுத்த கடவுளை பார்க்க போறாங்க. இங்க ஒரு குட்டி பொண்ணு லாலிபப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க வேற யாரும் கிடையாது, இவங்க தான் இந்த இடத்தோட கடவுள். அதுவும் இந்த இடத்துல என்ன விசாரிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா யாரையாவது ஏமாத்தி இருக்காங்களா அப்படிங்கறது தான் இந்த இடத்துல விசாரிக்க போறாங்க. இந்த இடத்துலயும் ஒரு வக்கீல் இருக்க ஹீரோவுக்கு ஆப்போசிட்டா இவங்களும் வாதாடுறாங்க. ஒரு சின்ன பொண்ணுக்கு அவங்க அப்பா மாதிரி லெட்டர் எழுதி ஏமாத்தி இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் இல்ல 2 லெட்டர் இல்ல கிட்டத்தட்ட 98 லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த ஒரு ரீசனுக்காகவே ஹீரோவுக்கு தண்டனை கொடுக்க நினைக்கிறாங்க. ஆமா, அவ ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு, அதனாலதான் நான் இந்த மாதிரி லெட்டர் எழுதினேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை ஒத்துக்க, அதனால அங்க இருந்த குழந்தை கடவுள் ஹீரோவை பிடிச்சி தண்டனை கொடுக்க சொல்லிடுறாங்க. இப்படி என்னடா தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட நாக்கு அறுக்க போறாங்க. இத பாக்குற அந்த 2 கார்டியனாலையும் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா கேப்டன் கார்டியன் இன்னும் பூமியில தானே இருக்காரு. உடனே இந்த 2 கார்டியனும் கேப்டன் கார்டியனுக்கு இந்த தகவலை சொல்ல, உடனே கேப்டன் கார்டியன் இந்த பொண்ணோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அங்க இருந்துங்கன்னே பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம கேப்டன் இன்னொரு சான்ஸ் கொடுங்க நான் வாதாட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உடம்புல இருந்து நம்ம கேப்டன் கேட்க, இவன் அந்த பொண்ணுக்கு மட்டும் ஃபேக் லெட்டர் அனுப்பல, அவங்க அம்மாவுக்கும் சேர்த்துதான் ஃபேக் லெட்டர் அனுப்பிட்டு இருக்கான், அதுவும் 15 வருஷமா. இவன் அப்படி எழுதுனதுனால சாகுற தருவாயில இருந்த அவங்க அம்மா இவனுடைய லெட்டரை வாசிச்சதுக்கு அப்புறம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு தீர்க்க முடியாத நோயில இருந்து வெளியே வந்திருக்காங்க. இவங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு இவன் வீட்டை விட்டு வெளியில வந்ததுல இருந்து இவன் சந்தோஷமா இருக்கிறதாகவும் இவனுக்கு கல்யாணமாகி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் பொய்யான லெட்டர் அவங்க அம்மாவுக்கு அனுப்பியிருக்கான். இத பார்த்தா அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் அந்த சின்ன குழந்தையும் அவங்க அப்பா இறந்ததுனால ரொம்பவே சோகமா இருந்திருக்கா. அதை போக வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அந்த குழந்தையும் சந்தோஷப்படுத்தியிருக்கான். நம்ம ஹீரோவை பத்தி எல்லா உண்மைகளையும் அந்த கடவுள்கிட்ட சொல்ல, இவ்வளவு நல்லவனாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோவை பாஸ் பண்ணி அடுத்த கடவுள் இருக்க இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோவும் நடந்து போக அங்க நம்ம கேப்டன் வராரு. உன்னுடைய அம்மாவும் தம்பியும் ரொம்பவே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக்கிட்டாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த 2 கார்டியனையும் கூப்பிட்டு ஹீரோவோட தம்பி தான் செத்துட்டாங்கிற உண்மைய கார்டியன் கிட்ட சொல்றான். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாம பாத்துக்கோங்க, நான் மீதி வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவோட தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவோட தம்பி ஒரு சோல்ஜரா இருப்பான். அவன் ஒரு டவர்ல நின்னுட்டு நைட்ல பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க, இவன் கூடவே ஒரு ஜூனியர் சோல்ஜர் இருக்கா. அவனுக்கு இங்க இருக்கிறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கும். ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி கட்டி பிடிப்பான் பாருங்க. அப்போ அந்த ஜூனியர் சோல்ஜர் தெரியாதனமா தன்னோட கையில இருக்க அந்த கன்ல ட்ரிகரை அமுக்கி விட்டுறான். அந்த புல்லட் தம்பிக்காரன் உடம்புல பாய அவன் வாயில இருந்து பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த சுச்சுவேஷன்லயும் அந்த ஜூனியரை காப்பாத்தணுங்கிறதுக்காக வேற யாருக்கும் கால் பண்ணாத, கர்னலுக்கு மட்டும் கால் பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்படியே மயங்கியும் விழுந்துடுறான். அங்க வந்த கர்னல் இந்த தம்பிக்காரனை பார்த்து ரொம்பவே பயப்படுறான். ஏன்னா அந்த கர்னல் தான் அந்த இடத்துல அவங்க 2 பேரையும் போட்டிருப்பான் நைட்ல பாதுகாப்புக்காக. சீனியரோட எதுக்கு ஒரு ஜூனியரை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்னலை தான் திட்டுவாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிய வரக்கூடாது, அதனால நம்ம இவனை இங்கேயே புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்றான் கர்னல். அப்படியே இங்க நம்ம ஹீரோவை காட்டினா பனி மலைங்களுக்கு நடுவுல நடந்து போயிட்டு இருக்கான். உடனே அங்க பனிச்சரிவு வர நம்ம ஹீரோவோ அதான் என்னோட ஃபேமிலியில யாருமே சாகலையே, அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே அங்க இருக்க ஒரு ரோப் காரை பார்த்து அவங்க 3 பேருமே அதுல ஏறி போறாங்க. இங்க பிளாஷ்பேக்ல அந்த தம்பிக்காரனா காட்டுறாங்க. செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்ச அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். இது தெரியாத அந்த கேனலும் அந்த ஜூனியர் பையனும் தம்பிக்காரனும் உயிரோடவே வச்சு புதைச்சிடுறாங்க. புதைச்ச உடனே ஹீரோட அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்க பையன் இந்த மாதிரி உங்களோட 2வது பையன் எங்கேயோ ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவன் ஆர்மில இருந்து எங்க போனானே தெரியல, திடீர்னு காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பிளாஷ்பேக்ல பாத்துட்டு இருக்க நம்ம கேப்டன் அவன் கண்ணு முன்னாடி அவனுக்கு ஏதோ ஒரு பிளாஷ்பேக் வருது. நம்ம கேப்டன்
மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவோட தம்பிய மாதிரி தான் நம்ம கேப்டனோட அப்பா ஒரு தடவ போர்ல குவியலுக்கு நடுவுல இறந்து போயிருந்திருக்காரு. அவங்க அம்மா அத பார்த்து அழுதுருப்பாங்க. இதெல்லாம் அவர் நினைவுக்கு இப்ப வந்துட்டு போகுது. இப்ப நம்ம ஹீரோவ ஹெல் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இடத்துல தான் கூட்டின்னு வந்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் தன்னோட சுயநலத்துக்காக மத்தவங்கள ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கான தண்டனையை இந்த இடத்துல குடுப்பாங்க. இப்படியே ஒரு கண்ணாடி பெட்டியில அடைச்சு வச்சு, இப்படியே உயிரோட அவங்கள ஃப்ரீஸ் பண்ணி ரொம்பவே கொடுமைப்படுத்துவாங்க. இந்த இடத்துல அந்த அசிஸ்டன்ட் ஹீரோவோட தம்பி இறந்துட்டாங்கிற விஷயத்த தன்னையும் அறியாம சொல்லிடுறான். இதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அதே சமயத்துல அங்க இருந்த ரோப் கார் கட் ஆகி ஒரு சைடு மட்டும் தொங்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தான் ஃபயர் ஃபைட்டர் ஆச்சு. அவங்க 2 பேரையுமே காப்பாத்துறாரு. அப்போதான் நம்ம ஹீரோ ஒரு முடிவும் எடுக்கிறான். எப்படியாச்சும் மறுஜென்மம் எடுக்கணும்னு. இப்போதான் நம்ம கேப்டனையும் காட்டுறாங்க. நம்ம கேப்டன் எங்க இருக்காருன்னா, ஹீரோவோட தம்பிய புதைச்ச இடத்துல தான் இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம வானம் வராரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேப்டன் கிட்ட கேட்க, அந்த ஆத்மாவை அழிக்கிறது தானே உங்களோட வேலை. அதை விட்டுட்டு வேற என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படியே அந்த பேச்சுவார்த்தை சண்டையா மாறுது. நான் உன்னுடைய சீனியர், நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வான் கிட்ட நம்ம கேப்டன் சொல்றாரு. பதில் எதுவும் சொல்லாம நம்ம வானும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோ இங்க காட்டினா, இப்போ அவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னா, ஹெல் ஆஃப் பிட்ரயல். இங்க ஒரு லேடி கடவுள் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ பாரகான் தெரிஞ்ச அந்த கடவுள் அவனுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்து அடுத்த கடவுளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பையும் கொடுக்கறாங்க. அப்படியே பூமியில நம்ம கேப்டனை தான் காட்டுறாங்க. அந்த ஜூனியர் சோல்ஜர் இருக்கான்ல, அதான் ஹீரோவோட தம்பியை தெரியாம கொண்டு இருப்பானே, அந்த ஜூனியருக்கு நம்ம கேனல் கையில கொஞ்சம் காசு கொடுத்து 3 நாள் லீவ்லயும் அனுப்பி வைக்கிறாரு. இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத அந்த தம்பிக்காரனோட பேயும் பார்த்துட்டு தான் இருக்கு. இங்க நம்ம ஜூனியரை தான் காட்டிட்டு இருக்காங்க. அவன் பப்ல நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் குடிச்சிட்டு. ஹீரோவோட தம்பி ஆத்மாவும் அந்த இடத்துல தான் இருக்கு. ஜூனியரை கொலை பண்ண ட்ரை பண்ண அதே இடத்துல நம்ம கேப்டனும் இருக்காரு. அவரை பார்த்ததும் அந்த தம்பிக்காரனோட ஆத்மா அங்க இருந்து ஓடிடுது. ஆனா நம்ம கேப்டனும் அந்த ஆத்மாவை விடுறதா இல்ல. அந்த தம்பிக்காரனோட ஆத்மாவை துரத்தி துரத்தி கடைசியில ஒரு பில்டிங்கோட கட்டி போட்டுறாரு. இங்க பாரு, பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுரு, நான் உனக்கு மறுபிறவிய வாங்கி தரேன், கொஞ்ச நாள் பொறுமையா இரு அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்ல, அந்த தம்பிக்காரனோட ஆத்மாவோ, நான் எவ்வளவு பெரிய கொடுமையை அனுபவிச்சு செத்தேன்னு உங்களுக்கு தெரியுமா, அதுக்கெல்லாம் பழி வாங்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். இங்க நம்ம ஜூனியரை தான் காட்டுறாங்க. கேனல் வீட்டுக்கு வந்து என்னால முடியல, ஒரே கில்ட் ஃபீலா இருக்கு, நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் ஒண்ணும் பெரிய பாவம் இல்ல, நீ ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் அங்க இருந்து திட்டி அனுப்பிடுறான். இது எல்லாத்தையுமே அந்த தம்பிக்காரனோட ஆத்மா பார்த்துட்டு தான் இருக்கு. அப்படியே இங்க நம்ம கேப்டனை தான் காட்டுறாங்க. நம்ம கேப்டன் அந்த 2 கார்டியன் கிட்ட, அந்த தம்பிக்காரனோட ஆத்மா ரொம்ப பிடிவாதமா இருக்கு, அவனால இந்த இடத்துக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா கண்டிப்பா அவனை அழிச்சுதான் ஆகணும், அப்படி அவனை அழிச்சா மட்டும்தான் இங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. இதை கேட்டு நம்ம ஹீரோ ஓடி வந்து நம்ம கேப்டன் கால்ல விழுந்து, ப்ளீஸ் என்னோட தம்பி எதுவும் பண்ணிடாதீங்க, அவனையும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவனுக்கும் மறுபிரிவை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றான். இப்போ நைட் ஆகிடுது. ஜூனியர் என்ன பண்றான்னா, ஹீரோவோட அம்மா இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்க முன்னாடியே நல்லா குடிக்கிறான். இத பார்த்து அவங்க அம்மா டோரை லாக் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ஜூனியரோ அவன் கையில இருக்க ஒரு பேப்பரை தூக்கி வீட்டுக்குள்ள போட்டுட்டு ஓடிடுறான். அது என்ன பேப்பர்னு அவங்க அம்மா எடுத்து பார்க்க, அது ஒரு மேப். அதுல ஒரு எக்ஸ் மார்க் சிம்பிளும் போட்டு இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லங்க, நம்ம தம்பிக்காரனை புதைச்ச இடம். அப்படியே ஜூனியர் தன்னோட வீட்டுக்கு வரான். தூக்கு போட்டுட்டு சாக ட்ரை பண்றான். இத அங்க இருக்க கேப்டனும் தம்பிக்காரனோட ஆத்மாவும் பாக்குறாங்க. இப்போ அந்த தம்பிக்கார ஆவிக்கு ஜூனியரை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இவன் தெரியாம தான் பண்ணிருக்கான், அந்த கில்ட்ல தான் இப்ப சாகிறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச அவன் தம்பி கேப்டன் கிட்ட அவனை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். அப்போ நான் சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்டா நான் அவனை காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்றான். தம்பிக்காரனும் சரின்னு சொல்ல நம்ம கேப்டன் அந்த ஜூனியரை காப்பாத்திடுறாரு. அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை ஹில் ஆஃப் ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க வந்ததும் கல்லாலான 2 உருவங்க அதுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்குங்க. இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஒரு கல்லுருவம் பெருசாவும் இன்னொரு கல்லுருவம் சிறுசாவும் இருக்கு. அந்த பெரிய கல்லுருவம் சின்ன கல்லுருவத்தை அடிச்சிட்டு இருக்கு. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல நம்ம ஹீரோவோட தம்பியை அடிச்சிருப்போம். அதுவும் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல ஹீரோவோட அம்மா உடம்பு சரியில்லாம இருந்திருப்பாங்க. அதனால தன்னுடைய அம்மாவையே கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான் நம்ம ஹீரோ. இத அந்த தம்பிக்காரன் பார்த்து தடுத்திருப்பான். அதனாலதான் தம்பிக்காரனை நம்ம ஹீரோ அடிச்சிருப்பான். அப்படியே அந்த வீட்டை விட்டு ஓடி இருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கடவுள் சும்மா இருப்பாரா? கண்டிப்பா இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கு தண்டனை கொடுக்க ரெடி ஆகும் போது நம்ம கார்டியன்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க, அதே சமயம் நம்ம கேப்டனும் அந்த குட்டி பொண்ணோட பாடிய திருப்பி கண்ட்ரோல் எடுக்கிறாரு. அந்த பொண்ணு மூலியமா கேப்டன் பேச ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது இது கடைசிக்கு முந்தின விசாரணை, நாங்க இது எல்லாத்தையும் கடைசி விசாரணையில பாத்துக்கிறோம், இதுக்கான தண்டனைய நாங்க 7வது விசாரணையில பாத்துக்கிறோம் அப்படின்னு கேப்டன் சொல்ல, இத கேட்ட கடவுளோ, இத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா ஹீரோ மேலதான் தப்புன்னு கடைசி விசாரணையில
வந்துச்சுன்னா நான் ஹீரோக்கு டபுள் மடங்கு பனிஷ்மெண்ட் குடுப்பேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் மறுபிறவி கிடையாது. உங்க பவர்ஸையும் நான் புடுங்கிடுவேன். இத கேட்ட கார்டியன்ஸும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே இங்க நம்ம கேப்டன தான் காட்டுறாங்க. தம்பிக்காரனோட ஆத்மாவை கூட்டிட்டு வந்து அவனோட உடம்புக்குள்ளேயே போக சொல்றாரு. நம்ம கேப்டன் சொன்னதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவன் வாக்கு கொடுத்திருப்பான்ல. அவன் கொடுத்த வாக்குப்படியே அந்த உடம்புக்குள்ள போய் மனுஷனா மாறிடுறான். இங்க அப்படியே ஹீரோவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த மேப்பை எடுத்துக்கிட்டு தம்பிக்காரனை தேடிட்டு ஆபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க. அங்க இருக்க கேனல பாத்துட்டு என்னுடைய பையன் எங்கேயும் ஓடி போகல, இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பை காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்ததும் அந்த கேனல் ஷாக் ஆகி ஹீரோவோட அம்மாவை இங்க இருந்து விரட்ட ட்ரை பண்றான். இத பார்த்துட்டு தம்பிக்காரன் சும்மா இருப்பானா? ஆல்ரெடி அந்த கர்னல் மேல ரொம்ப கோவத்துல இருக்கான். அதனால அந்த தம்பிக்காரன் திரும்பவும் மனுஷ உருவத்துல இருந்து பேய் உருவமா மாறுறான். இவனே புயல் மாதிரி மாறி அந்த கேனல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இத பார்த்த கேப்டனும் அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா சுத்தமா முடியல. அதனால அசிஸ்டன்ட்டையும் கூப்பிட்டு 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை அடக்குறாங்க. அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ கடைசி கடவுளை பார்க்க வந்திருக்கான். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கடவுளுக்கு எல்லாம் கடவுள். நம்ம ஹீரோவை பார்த்ததும் டைரக்டா தண்டனை கொடுக்க சொல்லிடுறாரு. நீங்க எப்படி விசாரிக்காம தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேட்க, இவன் அவங்க அம்மாவையே கொலை பண்ண பார்த்திருக்கான். அதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கூட கேட்கல. இதை விட வேற என்ன வேணும் இவனுக்கு தண்டனை கொடுக்க? இவனுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும். அதுக்கு அந்த குட்டி பொண்ணும், அவன் கொலை முயற்சி தானே பண்ணான், கொலை பண்ணலையே. அது மட்டும் இல்லாம அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணது அவங்க அம்மாக்கே தெரியாது. இதனால யாருக்குமே எந்த பாதிப்புமே இல்ல அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்ல, அதுக்கு அந்த கடவுள், யார் சொன்னா அவங்களுக்கு தெரியாதுன்னு. அந்த நேரத்துல அவங்க சுய நினைவோட தான் இருந்தாங்க. நம்ம பையனே நம்மள கொலை பண்ண பாத்திருக்கான்னு சொல்லிட்டு நொந்து போயிட்டாங்க. இப்போதான் நம்ம ஹீரோக்கே தெரியுது இவன் அவங்க அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க அம்மா சுய நினைவோட தான் இருந்தாங்கன்னு. பயங்கரமா கதறி கதறி அழுகுறான். கடவுளோட கால்ல விழுந்து, எங்க அம்மாவை எப்படியாவது நான் பார்க்கணும், அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், எனக்காக இந்த உதவியை பண்ணுங்க அப்படின்னு கடவுள் கிட்ட கேட்க, உனக்கு 15 வருஷம் நான் டைம் கொடுத்தேன் உங்க அம்மா கிட்ட சாரி கேட்க. ஆனா ஒரு நாள் கூட நீ உங்க அம்மா கிட்ட போய் சாரி கேட்கல. இப்போ செத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேக்குற, என்னால கொடுக்க முடியாது. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் கேப்டனும் அந்த தம்பிக்காரனும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உடனே அந்த கடவுள் இருக்கிற இடமே பூகம்பம் வந்த மாதிரி அதிருது. என்னன்னு பார்த்தா அந்த மணல்லயே நம்ம ஹீரோவோட அம்மா முகம் தெரியுது. என்னன்னு பார்த்தா நம்ம தம்பிக்கார பேய் அம்மாவோட கனவுல போய், எனக்கு மேல் லோகத்துல வேலை கிடைச்சிருச்சு, என்னால இனி உங்களை வந்து பாத்துக்க முடியாது. இத கேட்ட அம்மாவோ அழுதுகிட்டே சரின்னு சொல்றாங்க. தம்பிக்காரன் அம்மா கிட்ட சொல்றான், அம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த வீணா போன அண்ணன் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணான் சின்ன வயசுல. அதனால நீ கவலைப்படுறியோ இல்லையோ அவன் ரொம்ப ரொம்ப கவலைப்படுறான். அது மட்டும் இல்லாம நம்மள நல்லா பாத்துக்கணுங்கிறதுக்காக இரவு பகல் பார்க்காம நல்லா உழைச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு நமக்கு காசு அனுப்பியிருக்காமா. அவன் தினம் தினம் உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணதை நினைச்சு இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காமா அப்படின்னு நம்ம தம்பிக்காரன் சொல்ல, அதுக்கு அவங்க அம்மாவோ, அவன் மேல எனக்கு கோவம் இல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உங்க 2 பேரையும் என்னால நல்லா பாத்துக்க முடியல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா அழ ஆரம்பிக்க, நடக்கிற இந்த விஷயத்த மேலோகத்துல இருக்க எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோவும் அங்க தெரியுற அவங்க அம்மா ஒருவர்த்த கட்டி புடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான், என்ன மன்னிச்சிடுங்கன்னு. இத பாக்குற அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதையெல்லாம் பாத்துட்டு இருக்க அந்த கடவுள் தண்டனை கொடுக்கறதுக்காக வச்சிருந்த அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுறாரு. உங்க அம்மாவே நீ பண்ண தப்ப மன்னிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லாம நீ மனசார உங்க அம்மா கிட்ட சாரி கேட்டிருக்க, அதனால நானும் உனக்கு மறுபிறவி தரேன், நீ எல்லாத்துலயுமே பாஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு மறுபிறவி கொடுத்துறாரு. நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணு கிட்ட நன்றி சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம கேப்டன் கையில இன்னொரு டிக்கெட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன டிக்கெட் வந்துச்சோ அதே மாதிரி அவர் தம்பிக்கு ஒரு டிக்கெட் வந்திருக்கு. இத பார்த்த அந்த வான், இவனுக்கு பேரகான் டிக்கெட்டா, இவனை வச்சுட்டு நம்ம மேலோகத்துக்கு போனா நம்மள வாசல்லே துரத்தி அனுப்பிடுவாங்க, ஏன்னா இவன் பேரகானே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வான் கலாய்க்க, உடனே நம்ம கேப்டன், நான் உனக்கு சீனியர், நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்னு கேப்டன் சொல்ல, வாங்கோ, இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டு தானே இருந்தேன், எதிர்த்து பேசினதே இல்லையே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம கேப்டனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இதுக்கு முன்னாடி கேப்டன் கூட சண்டை போட்டது வான் கிடையாது, கடவுளுக்கெல்லாம் கடவுள் வான் உருவத்துல வந்து சண்டை போட்டிருக்காரு. எதுக்கு கடவுள் வந்து டைரக்டா கேப்டன் கூட சண்டை போட்டிருக்காருன்னா, வந்த வேலையை முடிக்காம தம்பியோட வாழ்க்கையில மூக்கு நுழைச்சதுனால. ஆனா என்ன நினைச்சாருன்னு தெரியல, நம்ம கேப்டன் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. அப்படின்னா இதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு அந்த கேப்டன் புரிஞ்சுக்கிறான். அப்படியே இங்க கட் பண்ணா ஹீரோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலை யார் டெலிவரி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் தான். அப்படி அந்த பார்சல்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவனுடைய அம்மாவுக்காக ஒரு ரைஸ் குக்கர் வாங்கி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கடைசியா ஒரு லெட்டரையும் தன்னோட அம்மாவுக்காக எழுதி வச்சிருக்கான். அதுல நம்ம ஹீரோ அவன் பண்ண எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்டு வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ எதுக்காக அவங்க அம்மாவையே கொலை பண்ண ட்ரை பண்ணானா, அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அவங்க அம்மாவை காப்பாத்துறதே ரொம்ப கஷ்டம்
கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோ அம்மா தூங்கும் போதே அவங்கள கொன்னுட்டு நம்ம குடும்பத்தோட செத்துடலாம் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ பிளான் பண்ணிருப்பான். ஆனா இத அவன் தம்பி பார்த்ததுனால வீட்டை விட்டு ஓடி போய் 15 வருஷமா தன்னோட குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். மாசம் மாசம் தன்னோட அம்மாவுக்காக பணத்தையும் அனுப்பி அவங்க உடல் நலம் சரியாகணுங்கிறதுக்காக தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லியிருக்கான். 15 வருஷமா லெட்டர் எழுதி அவங்க அம்மாவை ஏமாத்திட்டு இருந்திருப்பான். இது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு இந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தெரிய வருது. இந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா ஹீரோவை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாங்க. அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம 3 கார்டியனும் ஹீரோவோட தம்பியை கூட்டிட்டு அதே 49 டேஸ்க்கான டெஸ்ட முதல்ல இருந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 49 பேரகான்ஸ்க்கு மறுபிறவி வாங்கி கொடுத்தா இந்த 3 கார்டியன்ஸ்க்கும் மறுபிறவி கிடைக்கும். சோ இந்த தம்பிக்காரனுக்கும் மறுபிறவி வாங்கி குடுத்தாங்களா இல்லையா? நம்ம கேப்டனுடைய பிளாஷ்பேக் என்ன? கூட இருக்க மீதி 2 பேரோட பிளாஷ்பேக். இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க ஒரே ஒரு விஷயம் பண்ணா போதும். கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் 2ன்னு டைப் பண்ணுங்க. அண்ட் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் நான் உங்க அபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல தெரியுற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வரும். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.